நெனக்கக்கல இது அப்புறம் பட்டர் பான் ஈஸியாக வீட்டிலே செய்வோமா? வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக ஈஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சம் ஈஸ்ட் அதுக்கப்புறம் சீனி, இளம் சூடான தண்ணி 3ம் சேர்த்து அப்படியே ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அளவுகள் எல்லாம் ஸ்க்ரீனில் தரேன். அது மாதிரியே செஞ்சால் பர்ஃபெக்டாக பட்டர் பான் வீட்டிலே செஞ்சுக்கலாம். ஆட்டா அப்படி இல்லாட்டி மைதா சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக பால், உப்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டர் அப்படி இல்லாட்டி மார்கரின் சேர்த்து 2 முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோட ஏற்கனவே கலந்து வச்ச ஈஸ்ட் அந்த மிக்ஸ்சர் இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். இடையில கொஞ்சம் யோகர்ட் சேர்த்துக்கோங்க. யோகர்ட் சேர்த்து நல்லா அந்த வெடிப்புகள் இல்லாமல் அடித்து பிசைஞ்சு இதை டபுள் சைஸாக பொங்குற வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடணும். ஈர துணி யூஸ் பண்ணிங்க மூடி வைக்கிறதுக்குன்னு சொன்னால் நல்லா அவசரமாகவே பொங்கி வந்துடும். நல்ல டபுள் சைஸாக பொங்கினது பிறகு அதை இப்படி பஞ்ச் பண்ணி அந்த காற்றெல்லாம் வெளியே விட்டுட்டு இப்படி பவுல்ஸாக பிடிச்சி உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் அப்படியே தட்டியில் வச்சுக்கல க்ரீஸ் பண்ணிக்கோங்க பேனை கட்டாயம். அதுக்கப்புறம் அவனில் உங்களோட சூட் அளவு ஒரு 180 பாகை செல்சியஸ்லேருந்து 15 நிமிஷத்துக்கு வந்துட்டு இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அது மாதிரி பேக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டான பட்டர் பான் வீட்டில் செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு மூடி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லாவே சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பிடலும். நான் இன்றைக்கி இந்த பன் செய்கிறதுக்கு நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுற ஆட்டா மாவு தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு தாராளமாக மைதா சேர்த்துக்கலாம். ஆட்டா மாவு மட்டும் இல்லை, எங்களோட ஃபசா ப்ராடக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு தேவையான எல்லா விதமான மசாலா, சத்து மாவு, அதுக்கப்புறம் ஹேர் ஆயில்லேருந்து சோப் வரைக்கும் எல்லாமே 100% நேச்சுரல், நோ கெமிக்கல், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸில் எடுத்துக்கலாம். ஆன்லைனில் இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. கொழும்பு குருநாகல மாவனல்ல ஆக்குறன்னு உள்ளவங்களுக்கு இந்த கடைகள்லாம் அவைலபிள் ஆகிக்குது. ஃபசா ப்ராடக்ட்ஸ், பாரம்பரியத்தின் ஞாபகம்.